சிந்திச்சு பாருங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்ட பொழுது மனிதனை அல்லாஹ் எப்படி வைத்திருந்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கத கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை தரையிலும் கடலிலும் சுமந்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே கண்ணியமாக மனிதனை வைத்திருந்தான். சகோதரர்களே, எந்த அளவுக்கு தெரியுமா? ஷைத்தான் இறைவனுக்கு சுஜூது செய்ய மறுக்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு சுஜூது செய் என்று சொல்ல பொழுது இறைவனுக்கு சுஜூது செய்து அல்லாஹ் அங்கிருந்து விரட்டவில்லை. யாருக்கு சுஜூது செய்ய மறுத்தான்? மனிதனாகிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யாத காரணத்தினால் இந்த மனிதனுக்கு ஆதரவாக ஷைத்தானுக்கு எதிராக இங்கிருந்து வெளியேறிவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளை நம்மை அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர், நான் கேட்கிறேன், நமக்கு சுஜூது செய்யாத ஒருவனை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு விரட்டி அனுப்பி அவன் எதிரி, அவன் மோசமானவன் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்க, அப்படிப்பட்ட ஷைத்தானை வழிபடக்கூடிய, அப்படி சைத்தானுடைய ஆசைகளை கேட்கக்கூடிய, அப்படி சைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு உண்டாக்கக்கூடிய சகோதரர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் அந்த ஷைத்தானிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவனை பற்றி எச்சரிப்பதற்காக ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினான், வேதங்களை கொடுத்தான், அவனை பற்றி எச்சரிக்கை செய்தான். அவர்களுடைய மொழியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தையும் நபிமார்களையும் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானிடத்தில் இட்ட சவால். அல்லாஹ் சைத்தானை இந்த பூமியிலே விரட்டி அனுப்பும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்ன செய்தி, இன்றைக்கு அதே அழுத்தத்தோடு அந்த ஷைத்தானை பற்றி புரிந்திருக்கிறோமா? எங்கே வருவான், எப்படி வருவான், எப்படியான எண்ணங்களை போடுவான், எப்படியான சிந்தனையை தூண்டுவான், எந்த இடத்தில் வந்தால் அவனிடத்திலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் என்னை வழிகெடுப்பான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோமா? சகோதரர்களை, சைத்தான் செய்யக்கூடிய சதிவலைகள், சைத்தான் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவது, தீயவற்றை அவன் உங்களுக்கு அலங்காரமாக காட்டுவான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே